சிக்கி முக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ் பழனிவேல். ஒரு வகுப்பறை, ஒரு ஆரவாரமான வகுப்பறை. அந்த வகுப்பறைக்குள்ள ஒரு அமைதியான அறிவியல் டீச்சர் உள்ள வராங்க. அவங்க அந்த மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. விஞ்ஞானம் எப்போ பிறந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய யோசிங்க, இதுக்கான பதிலை நாளைக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மாணவர்களும் நிறைய தேடி கண்டுபிடிச்சு அடுத்த நாள் எல்லாரும் நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட ஆன்சர் சொல்றாங்க. டீச்சரும் ஒவ்வொருத்தருடைய பதிலையும் குறிப்பாக கவனமாக கேட்டுட்டு சிரிச்சிட்டு எல்லா மாணவர்களுக்கும் சொல்றாங்க, விஞ்ஞானம் வியந்த போதுதான் பிறந்தது, மனிதன் எப்ப வியந்தானோ அப்பதான் பிறந்தது அப்படின்னு பதில் சொல்றாங்க. உண்மைதான், நம்மளை ரொம்ப வியக்க வச்சுக்கிட்டு இருக்க அந்த விஞ்ஞானம் அது முதல்ல மனிதன் வியந்தப்பதான் பிறந்தது. அந்த விஞ்ஞானத்தினால நம்ம இன்னைக்கு எவ்வளவோ பல உயரங்களை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனா இயற்கையோட நிறைய நம்ம ஒன்றி போல அப்படிங்கிறதுனாலயே நாம இன்னைக்கு நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் உண்மை. இன்னிலேருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு நாம எப்படி இருக்க போறோம்? இப்போ நம்மளுக்கு ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கு, அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். 100 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தலைமுறையினர் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான சக்தியோட இருப்பாங்களா, இயற்கையோட அந்த நட்போட இருப்பாங்களா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கா? அதை பத்தி பேசுறது தான் இந்த வீடியோ. இன்னிலேருந்து 100 வருஷமாகட்டும் இல்ல 1000 வருஷமாகட்டும் நாம மிகப்பெரிய பலத்தோட வாழ போறோம் அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்த போறோம். அந்த மிகப்பெரிய பலம் இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நம்ம நிறைய வாகனங்கள் பயன்படுத்த தான் போறோம். ஆனா இந்த வளிமண்டலத்துக்கு அதனால ஒரு சின்ன பாதிப்பு கூட வராது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி நம்ம மனசுல இருக்கதான் போகுது. நம்ம நிறைய தொழிற்சாலைகள் இயக்கத்தான் போறோம். ஆனா அதனுடைய கழிவுகள் இந்த பூமிக்கு கண்டிப்பா விஷமாகாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவோட நம்ம யூஸ் பண்ணதான் போறோம். நம்ம நிறைய சாப்பிட தான் போறோம். ஆனா அத்தனை உணவுகளும் இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுகள் தான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தெளிவு நம்ம மனசுல இருக்கதான் போகுது. நம்ம நீர்நிலைகளை முழுசா பயன்படுத்த தான் போறோம். ஆனா நீர் ஆதாரம் இந்த பூமியை விட்டு அகலாம இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு உறுதி நம்ம மனசுல இருக்கதான் போகுது. வான அளவு இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு உயரதான் போறோம். ஆனா வான்வெளிக்கு அப்பாலும் நம்மளுடைய பூமியோட பெருமையையும் நம்மளுடைய இயற்கையோட வளத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க தான் போறோம். ஸோ இயற்கையோட சேர்ந்து வாழ்ற அந்த ஒரு வாழ்க்கை தான் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு ரொம்ப இன்பமான வாழ்வு அப்படிங்கிறத மறந்துட வேணாம். இப்படி இயற்கையா நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனல்ல நம்ம பேச போறோம் இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.